Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 6 Gravitation Lessonலேருந்து Kepler's Laws of Planetary Motion என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ 3 planetary motion laws framed by Kepler தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து law of orbits. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹீலியோசென்ட்ரிக் தியரியில் கோப்பர்னிக்கஸ் என்ன நினச்சாருன்னா சன் அட் த சென்டர் வந்து மற்ற அதர் பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் இன் சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு நினச்சாரு. வேறஸ் இந்த கெப்லர் என்ன சொன்னார்னா டைக்கோ பிராஹியோட அசிஸ்டன்ட் தான் ஜோஹான்ஸ் கெப்லர். 1571 to 1630 வந்து இவர் வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணினார். ஓகே, அந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி மோஷன்ஸ்க்கு லாஸை வந்து ஃப்ரேம் பண்ணார். அக்கார்டிங் டு ஹிம் பிளானட்டரி மோஷன்ஸ் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் இல்லை, பட் ராதர் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து கெப்லர் தான். ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஆர்பிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட் எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிறாங்க. ஓகே, சர்க்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சென்டர் இருக்கும். ஓகே, சென்டர் to any point on the circle gives the radius. Whereas ellipse அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெஷல் வெர்ஷன் ஆஃப் சர்க்கிள் ஆர் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கலாம். இதில் 2 பாயிண்ட் இருக்குது, ஃபோசை அப்படிங்கிறாங்க, F1 and F2 அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த எலிப்டிக்கல் பாத் இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குல்லையா லாங்கர் லைன், திஸ் கிவ்ஸ் த மேஜர் ஆக்சிஸ். இதை வந்து மேஜர் axis of the ellipse அப்படிங்கிறாங்க. Let us name this to be the center of the ellipse. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், or PA எப்படி வேணும் எடுத்துக்கலாம், P and Aன்னு எடுத்துக்கலாம். ஸோ OP is equal to OA அப்படிங்கிறாங்க, which is equal to A. This is the semi-major axis. Semi-major axis அப்படிங்கும்போது the distance AP இருக்கு இல்லையா, இதில் பாதி தான் உங்களுக்கு semi-major axis-ஆக இருக்கும். ஸோ semi-major axis of the ellipse, this to be A. Okay, and then இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து minor axis, இதை வந்து 2Bன்னு எடுத்துக்கலாம். So from the center to any point above the center பார்த்தீங்கன்னா it is B, and below O வந்து it is also B. Okay, this minor axis, this is the minor axis. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், எலிப்ஸ் பிளானட்ஸோட பாத் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தென் ஃபியூ டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு எலிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் ஆர்பிட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த எனி ஒன் ஆஃப் த ஃபோசையில் தான் சன் இருக்க போது இந்த சன்னை சுற்றி வந்து பிளானட்ஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு வருது. இதுதான் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் ஆர்பிட்ஸ் எல்லா பிளானட்டுமே இட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் with sun at one of the foci, any one of the foci, F1 or F2 எதில் வேணால் இருக்கலாம், and planets revolve around it அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எலிப்டிக்கல் பாத்தை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் எனி 2 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் 2 ஸ்ப்ரிங்கை நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கை ஒரு பாயிண்ட்லேயும் இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங்கை வந்து இன்னொரு பாயிண்ட்லேயும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த 2 ஸ்ப்ரிங்கும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பென்னோ பென்சிலோ வச்சுட்டு நான் அப்படியே வந்து இது வந்து இட் இஸ் கெப்ட் டைட். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்க போது இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நான் இந்த பென்சிலை மூவ் பண்ணும்போது அதை ட்ரேஸ் பண்ணக்கூடிய பாத்து தான் எலிப்டிக்கல் பாத். அப்போ அதோட ஆர்பிட் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மேக் பண்ணக்கூடிய பாத் வந்து இந்த எலிப்டிக்கல் பாத்தாக இருக்கும். இந்த 2 ஃபோர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா வி கெட் த மேஜர் ஆக்சிஸ். அதில் பாதி வந்து இந்த டோட்டல் லென்த்தில் பாதி வந்து இட் பிகம்ஸ் த செமி மேஜர் ஆக்சிஸ், அண்ட் திஸ் இஸ் த மைனர் ஆக்சிஸ். அப்போது உங்களுக்கு எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் டு F1 and F2 இதோட சம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ let us name to be this to be F1 and this to be F2, and இந்த பாயிண்ட் வந்து let us take to be Pன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து P to F1 and P to F2 இதோட சம் பார்த்திங்கன்னா எனி பாயிண்டில் இந்த எலிப்ஸில் இருந்தாலுமே இட் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் ஆர்பிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பிளானட் வந்து சன் வந்து எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸை ஐதர் F1 அல்லது F2வில் இருக்க போது பிளானட்ஸ் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் மூவ் ஆக போகுது. ஸோ வென் த பிளானட் வந்து சன்னுக்கு க்ளோஸராக வரும்பொழுது அதை வந்து நம்ம பெரிலியன் அப்படிங்கிறோம். திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்ரோச் ஆஃப் த பிளானட் டு த சன். அப்பீலியன் சொல்லும் பொழுது சன் வந்து சன்னும் பிளானட்டும் ரொம்ப ஃபார்த்தர் அவே, தட் இஸ்
பிளானட் வந்து ஃப்ரம் த சன் வந்து when it moves farther away அந்த லார்ஜஸ்ட் ஆர் ஃபார்த்தஸ்ட் பாயிண்ட் தான் அப்பீலியன் அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு மேஜர் ஆக்சஸ். உங்களுக்கு செமி மேஜர் ஆக்சஸ் சொல்லும்போது ஃப்ரம் த சென்டர் டு திஸ் பாயிண்ட் ஆர் ஃப்ரம் த சென்டர் டு திஸ் பாயிண்ட் இஸ் த செமி மேஜர் ஆக்சஸ். ஓகே, அண்ட் செமி மைனர் ஆக்சஸ் அப்படிங்கும்போது ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் இஸ் பி. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது பி. ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். அடுத்தது நம்ம லா ஆஃப் ஏரியா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லா ஆஃப் ஏரியா. அக்கார்டிங் டு லா ஆஃப் ஏரியா இந்த எலிப்டிக்கல் பாத் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது சன் வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபோசையில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ பிளானட்டோட பொசிஷன் இங்கே இருக்குது. லெட் அஸ் டேக் டு பி பொசிஷன் ஆஃப் த பிளானட் டு பி P1 எடுத்துக்கலாம். P1லேருந்து 1 month கழிச்சு இட் ரீச்சஸ் த பொசிஷன் P2, இந்த இடத்துக்கு வருது. கரெக்டாக? திஸ் இஸ் P1, இங்கேருந்து இந்த இடத்துக்கு வருது. இந்த இடம் வரத்துக்கு இட் டேக்ஸ் அபவுட் 1 month. இந்த இடத்துல ரேடியல் வெக்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். ரேடியல் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது த லைன் ஜாயினிங் த planet and the sun தான் radial vector. So this is the radial vector when the position of the planet is P1. P1லேருந்து P2 வரத்துக்கு இந்த radial vector என்ன ஏரியா ஸ்வீப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா in equal intervals of timeல ஈக்குவல் ஏரியாவை ஸ்வீப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. That means இந்த பிளானட் வந்து இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் எந்த பாத்தில் வேணாலும் இருந்தாலுமே ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இந்த ஏரியா ஸ்வெப்ட் பை த ரேடியல் வெக்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா, இது வந்து P1 P2 பொசிஷன் ஆஃப் த பிளானட். இப்போ வந்து இது வந்து க்ளோசர் டு சன் இருக்குது. வென் த பிளானட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சன், அப்போது அதோட பொசிஷனில் இட் இஸ் டேக் டு பி P3 and P4. P3லேருந்து P4க்கு இந்த பிளானட் மூவ் ஆகிறதுக்கு எகெயின் இட் டேக்ஸ் அபவுட் 1 month. அப்போ டைம் இன்டர்வல் இதுவும் 1 month, இதுவும் 1 month, ரெண்டும் சேம் தான். அப்போ இந்த என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு திஸ் தியரி ரேடியல் வெக்டர் வந்து ஸ்வீப் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஒன்று பிளானட் க்ளோசர் டு சன்னாக இருக்குது, இன்னொன்று ஃபார் அவே ஃப்ரம் த சன்னாக இருக்குது. அப்போது இது ஸ்வீப் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவும் இந்த ரெண்டு ஒயிட் ஷேடட் ஏரியா, லெட் அஸ் டேக் திஸ் டு பி டெல்டா A1, இது வந்து டெல்டா A2ன்னு எடுத்துக்கலாம். இந்த டெல்டா A1ம் டெல்டா A2வும் எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the planet வந்து closer to sun வரும்போது it moves very fast. ஓகே, ஸோ தட் இந்த ஏரியாவும் ஃபார்த்தராக இருக்கும்போது அந்த பிளானட் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிறது மூலமா ரெண்டுத்தோட ஏரியா ரேடியல் வெக்டார் ஸ்வீப் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து பொசிஷன் ஆஃப் த பிளானட் எங்கே இருந்தாலும் அலாங் த ரேடியல் வெக்டார் நம்ம பார்க்கும்பொழுது இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அதோட ஏரியா வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஜான்வரி டு பிப்ரவரி பார்த்தீங்கன்னாலும் சரி, ஜூன் டு ஜூலை பார்த்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி வெரி ஷார்ட். ஜூன் டு ஜூலை ஆர் ஜூலை டு ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆனால் ரெண்டு ஒயிட் ஷேடட் ஏரியாஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. How it is possible na, when closer to sun வந்து பிளானட் வரும்பொழுது ஃபாஸ்டராகவும் farther from the sun பிளானட் இருக்கும்பொழுது ஸ்லோவாக மூவ் ஆகிறது மூலிமா இந்த லா ஆஃப் ஏரியாஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆர் இந்த ரேடியல் வெக்டர் வந்து ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் வந்து ஸ்வீப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானட்டோட அப்சர்வேஷன் வச்சு அண்ட் தென் அதோட ஸ்பீடை வச்சு தான் தே ஹாவ் டிஸ்கவர்ட் திஸ் லா ஆஃப் ஏரியா. இந்த லா ஆஃப் ஏரியா இது மட்டும் சொல்கிறது கிடையாது, இன்னொரு கான்செப்டையும் சொல்ல வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சின்ஸ் த பிளானட்ஸ் வந்து தே மூவ் இன் அ பர்டிகுலர் ஆர்பிட், அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கான்செப்ட் வச்சு தான் இந்த லா ஆஃப் ஏரியாவை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஏரியா என்னவா இருக்கும்? டெல்டா A இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு இது வந்து த லைன் ஜாயினிங் த சன் அண்ட் த பிளானட் இருக்கு இல்லையா, திஸ் பார்ட், திஸ் இஸ் த ரேடியல் வெக்டர் ஆர் வெக்டர். ஸோ அதோடைய பேஸ் அண்ட் ஹைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, this is r vector multiplied by இந்த பிளானட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அப்போது அதோடைய வெலாசிட்டி வந்து இட் இஸ் v வெக்டராக இருக்கும். ஸோ சின்ஸ் இட் இஸ் மோஷன், அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மொமெண்டம் இருக்கும். இப்போ அந்த கான்செப்டை தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த பிளானட் என்ன? இட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன். ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி? திஸ் இஸ் v வெக்டர் மல்டிப்ளைட் பை டைம். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் ஏரியாஸ் என்னது? It sweeps equal area in equal intervals of time. So delta A by delta T is equal to half into r vector multiplied by v vector.
இப்போ வந்து நம்ம லீனியர் மொமெண்டமோட கான்செப்டை கொண்டு வரோம். வாட் இஸ் லீனியர் மொமெண்டம்? P vector is equal to mass into velocity. அப்போ what is V here? V is equal to P vector divided by M. இப்போ V vectorக்கு பதில் இதை நம்ம substitute பண்ணலாம். Okay. So this part delta A divided by delta T is equal to half into R into, instead of V நம்ம எப்படி replace பண்ணுறோம்? V is nothing but P by M. So P vector divided by M. So இதை group பண்ணும்போது we get 1 by 2M times, what is this? R vector multiplied by linear momentum வந்து it gives the angular momentum which is the L vector. Since delta A by delta T வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, since this is constant, so the angular momentum வந்து is also constant. So the law of areas எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, from the conservation of angular momentum தான் law of areas ஃப்ரேம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. Okay, since it is moving in a particular orbit, இது வந்து for any central force வந்து it is applicableங்கிறாங்க. central force அப்படின்னு சொல்லும்போது இப்போது the line joining the sun and the planet, இது ரெண்டுத்துக்கும் அக்ராஸாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுதான் சென்ட்ரல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து along the line joining the sun and the planet ஆக்ட் ஆகிறதுனால இந்த பர்டிகுலர் ஆர்பிட், ஓகே, when it move in a particular orbit, angular momentum வந்து கன்சர்வ்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. This is about law of area. ஸோ அக்கார்டிங் டு law of area என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி law of periods பார்க்க போகிறோம். law of periods படி என்ன சொல்கிறாங்கன்னா, T square is proportional to A cube அப்படிங்கிறாங்க. Tங்கிறது என்னென்னா the time period of revolution of the planet. So T is time period of revolution of planet. And ஏங்கிறது முன்னாடியே தெரியும், it is the semi major axis. So according to law of period வந்து the square of the time period of revolution of the planet வந்து is proportional to cube of the semi major axis of the ellipse அப்படிங்கிறாங்க. So T square proportional to A cube அப்படின்னா என்ன அர்த்தம்? T square by A cube is a constant. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் see that இப்போது பிளானட் இருக்குது. இப்போ சன் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோசையில் இருக்குது. இந்த மாதிரி பிளானட்ஸ் வந்து in elliptical orbits வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போது அக்கார்டிங் டு திஸ் பார்ட், அந்த பிளானட் வந்து ஃப்ரம் த சன் வந்து when they are farther, that is அதோட ஏ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த பிளானட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கான ரிலேஷன்ஷிப் தான் இது. ஸோ விச் ஷோஸ் தட் the distance of the planet from the sun increase ஆகும் பொழுது the time period for the revolution of the particular planet around the sun also increases. ஆனால் இது வந்து ஒரே சேம் ரேட்டில் இருக்காது. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ஸில் அதோட ரெவல்யூஷன் வந்து இருக்க போகுது. அதுக்கான ஒரு பேசிக் டேபுலேஷன் தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் law of periods. இப்போது இந்த டேபுலேஷன் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காலத்தில் இந்த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் த பிளானட்ஸ் என்னென்ன மெர்க்யூரி, வீனஸ் அப் டு நெப்டியூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து செமி மேஜர் ஆக்சஸோட வேல்யூ, தட் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் 10^10 மீட்டரில் இருக்குது. இப்போது பாருங்கள், இதோட செமி மேஜர் ஆக்சஸ், மெர்க்யூரியோட செமி மேஜர் ஆக்சஸ் வந்து 5.79. அதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 0.24 இயர்ஸ். ஏர்த்துக்கு பார்த்திங்கன்னா 1 இயர், இது நமக்கு தெரிஞ்சது. நெப்டியூன் வந்து ஒரு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அபவுட் 165 இயர்ஸ். இப்போ இந்த T ஸ்கொயர் அண்ட் A கியூப் ஃபார் எனி பிளானட் வந்து டீயை வந்து ஸ்கொயர் பண்ணி ஏ கியூப் பண்ணி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா இட் இஸ் ரஃப்லி அரவுண்ட் 2.3 அந்த வேல்யூ தான் இருக்குது. திஸ் ப்ரூவ்ஸ் தட் உங்களுக்கு T ஸ்கொயர் டிவைடட் பை A கியூப் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. திஸ் இஸ் த law of period. ஓகே, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.